நான் ஒருபோதும் தாயாக முடியாது என்பதால் என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து விட்டார். பின்னர் அவர் மறுமணம் செய்து கொண்டார். 1 வருடத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். மேலும் அவர் தன் மகனின் முதல் பிறந்த நாளுக்கு என்னை கூப்பிட்டார். நான் அதையெல்லாம் பார்த்து வேதனைப்பட வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய திட்டம் எனக்கு நன்றாக தெரியும். அதனால் விருந்துக்கு செல்லும் போது நான் ஒரு கவருடன் சென்றேன். நான் அதை என்னுடன் எடுத்து சென்றேன். நான் விருந்துக்கு சென்ற போது அவர் என்னை பார்த்து என் அருகில் வந்து, பார், உனக்கு விவாகரத்து கொடுத்த என் முடிவு மிகவும் சரியானதாக இருந்தது. இன்று நான் ஒரு குழந்தைக்கு தந்தையாகி விட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் பேசியதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்தது. நான் அவரிடம் அப்பா என்றேன். அவர் கையில் அந்த கவரை கொடுத்து, இதை கவனமாக பாருங்கள் என்று சொன்னேன். அவர் அந்த கவரை பார்த்தவுடன், என் பெயர் சாந்தி. இன்று என் நாத்தனாரின் மகனின் பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டில் ஒரு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் பூஜைக்காக வைத்திருந்த பொருட்களை தொட்டு விட்டேன். பிறகு என்ன நடந்தது? என் மாமியார் அதை பார்த்து விட்டு என் மீது சத்தமாக கத்த ஆரம்பித்தார். நீ ஏன் அந்த பொருளை தொட்டாய்? பிருந்தாவின் மகனின் பிறந்த நாள் பூஜைக்கான பொருட்கள் இவை. மேலும் உன்னை போன்ற பெண்கள் இதை தொடக்கூடாது என்பது உனக்கு புரியவில்லையா? இதற்கு மேல் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அப்போது என் நாத்தனார் பிருந்தா, அவள் எனக்கு நாத்தனாரை விட தோழிதான், என்னை கேலி செய்வது போல, அண்ணி, நான் உன்னிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நான் தாயானது உன்னால் பார்க்க முடியவில்லை போல என்று சொல்ல ஆரம்பித்தாள். இவ்வளவு அவமானத்தை தாங்கிக் கொண்ட பிறகு நான் சோகமான முகத்துடன் என் கணவரை பார்த்தேன். என் கணவர் என் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார். மேலும் எங்களுடையது காதல் திருமணம். அவர் என் சார்பாக ஏதாவது பேசுவான் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்னை திருப்பி குறை சொல்ல ஆரம்பித்தார். நீ பிருந்தாவை உன் சகோதரியாகத்தான் கருதுகிறாய் இல்லையா? பிறகு நீ அவனுக்கு இப்படி எப்படி செய்யலாம்? அவர் இப்படி கடுமையாக பேசியதை கேட்டு நான் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போனேன். ஏனென்றால் எந்த பெண்ணும் மாமியாரும் நாத்தனாரும் செய்யும் அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் தன் சொந்த கணவர், எனக்கு எல்லாமே அவர்தான் என்று நம்பியவள், தாயாக முடியாத காரணத்தால் என்னால் பூஜை சடங்குகளில் கை மூட வைக்க முடியாது. ஆனால் ஒரு மருமகளாக வீட்டின் எல்லா வேலைகளுக்கும் நான் பொறுப்பாக இருந்தேன். நான் நினைத்தேன், என்னால் ஒரு தாயாக முடியவில்லை என்றார். என் மாமியார் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். என் நாத்தனார் சட்டம் படித்திருந்தார். என் கணவர் ஒரு பொறியாளர். இவ்வளவு படித்தவர்களின் எண்ணங்கள் எப்படி இவ்வளவு பாரம்பரியமாக இருக்கின்றன என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பூஜைக்கான பொருட்களை தொட்டால் அது அபசகுணமாகிவிடுமா? இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. நானும் சுபாஷும் முதலில் அலுவலகத்தில் சந்தித்தது. நான் அலுவலகத்தில் சேர்ந்து சில நாட்களே ஆகியிருந்தது. ஒரு நாள் நான் அலுவலகத்தில் ஒரு விளக்க காட்சி கொடுத்து கொண்டிருந்தேன். மேலும் பாஸ் மற்றும் அங்கிருந்த அனைவரும் என் விளக்க காட்சியை மிகவும் பாராட்டினார்கள். சுபாஷும் அதை பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டார். ஒரு அலுவலகத்தில் ஒன்றாக வேலை செய்யும் போது நாங்கள் இருவரும் எப்போது காதலில் விழுந்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. நாங்கள் வீட்டில் சொன்ன போது அவர்கள் இந்த உறவுக்கு சம்மதம் தெரிவித்தனர். எங்கள் திருமணம் நடந்தது. என் மாமியார், மாமனார் மற்றும் நாத்தனார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர்கள். இவ்வளவு நல்ல கணவர் எனக்கு கிடைத்ததால் நான் என்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதினேன். அவர் என்னிடம் ஒன்றே சொல்லியிருந்தார், திருமணம் முடிந்த 2-3 வருடங்களுக்கு நமக்கு குழந்தை வேண்டாம். முதலில் வாழ்க்கையை அனுபவிப்போம், பிறகு குழந்தைகளின் பொறுப்பை ஏற்கலாம். அதனால் தான் வீட்டினரும் 2-3 வருடங்களுக்கு குழந்தையை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆனதும் வீட்டில் உள்ளவர்கள் பேச ஆரம்பித்தனர். வீட்டில் உள்ளவர்களும் உறவினர்களும் என் பின்னால் என்னை பற்றி முதலில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் என்னிடம் சரியாக பேசவில்லை. அவர் அலுவலகத்தில் வேலை முடியும் வரை மட்டுமே என்னிடம் பேசினார். நாங்கள் கணவன் மனைவி என்றும் ஒரே வீட்டில் இருக்கிறோம் என்றும் தோன்றவே இல்லை. ஆனால் என் துயரத்தை நான் யாரிடம் சொல்வது? யார் என்னை புரிந்து கொள்வார்கள்? இன்று எங்கள் திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் நினைத்தேன், இன்று சுபாஷ் தன் மௌனத்தை கலைத்து எனக்கு வாழ்த்து சொல்வார் என்று. அதனால் நான் அவருக்கு பிடித்த காலை உணவை கொடுத்தேன். ஆனால் அவர் அமைதியாக சாப்பிட்டார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அலுவலகத்திற்கு புறப்பட்டார். சுபாஷ் அலுவலகம் சென்ற பிறகு நான் அலுவலகத்திற்கு போன் செய்து
எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி விடுப்பு எடுத்தேன். ஆனால் அவர் ஒரு முறை கூட நீ ஏன் விடுப்பு எடுத்தாய், உன் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்கவில்லை. நான் இரவு உணவிற்கு பிரியாணி, மட்டன் கறி மற்றும் பலவற்றையும் சமைத்தேன். படுக்கை அருகே அழகான மலர்கள் மற்றும் மெழுகுவர்த்திகளால் அலங்கரித்தேன். மேலும் அவருக்கு பிடித்த சிவப்பு நிற பட்டுச் சேலையை உடுத்தியிருந்தேன். இன்று சுபாஷ் தன் மௌனத்தை கலைத்து என்னிடம் பேசுவான் என்று நான் முழுமையாக நம்பினேன். மேலும் குழந்தையை தத்தெடுப்பதற்கு அவரை சம்மதிக்க செய்வேன் என்று நம்பினேன். ஆனால் அவர் வீட்டிற்கு வந்தபோது அவர் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை. ஒருவேளை அவர் படுக்கை அறைக்கு சென்று வாழ்த்து சொல்வார் என்று நினைத்தேன். ஆனால் எல்லாம் தலைகீழாக நடந்தது. வாழ்த்து சொல்வது இருக்கட்டும், அவர் என்னை பார்க்கவே இல்லை. சிறிது நேரம் கழித்து என்னால் தாங்க முடியவில்லை. நானே அவரிடம் திருமண நாள் அதையும் மறந்து விட்டீர்களா என்றேன். இதை கேட்டவுடன் அவர், ஐயோ இல்லை இல்லை, இந்த நாளை மறக்க விரும்பினாலும் என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் இந்த நாளில்தான் ஒரு அவசப்பெண் என் தலையில் விழுந்தாள் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் இப்படி சொன்னதை கேட்டதும் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது போலிருந்தது. என் கண்ணீரை அடக்கிக் கொண்டு, நாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்க முடியாதா? நான் உங்களிடம் எத்தனை முறை இதை சொல்லி இருக்கிறேன், மேலும் இதை பற்றி நாம் எத்தனை முறை விவாதித்து இருக்கிறோம் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் மற்றவர்களின் குழந்தையை, மற்றவர்களின் இரத்தத்தை என்னால் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என் சொந்த குழந்தை வேண்டும். அதை நீ எனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்க முடியாது. ஆமாம், இன்று நம்முடைய திருமண நாள். அதனால் நான் உனக்காக ஒரு வித்தியாசமான பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவர் எனக்காக என்ன பரிசு கொண்டு வந்திருப்பார் என்று நான் யோசித்தேன். உள்ளே பார்த்தபோது விவாகரத்து பத்திரங்கள் இருந்தன. அவற்றை பார்த்தபோது என்னால் நம்பவே முடியவில்லை. இவ்வளவு புகழ்ந்து பேசிய, இவ்வளவு அன்பு செலுத்திய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடன் இருந்த ஒரு மனிதர் இன்று ஒரு குழந்தைக்காக எனக்கு விவாகரத்து கொடுத்து விடுவார். வானமே என் மீது இடிந்து விழுந்தது போல இருந்தது. நான் சத்தமாக அழ வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் என்னை திடப்படுத்திக் கொண்டேன். உடனடியாக விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்திட்டேன். ஏனென்றால் அவருடைய மனதில் என் மீது அன்பு இல்லை என்றால் அப்படிப்பட்டவருடன் இருந்து என்ன பயன்? மறுநாள் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறினேன். சுபாஷ் அதையேதான் விரும்பினார். சில நாட்களுக்கு பிறகு நான் மிகுந்த முயற்சி செய்து என் பணியிடத்தை வேறொரு கிளைக்கு மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் அவருடன் வேலை செய்தது பழைய நினைவுகளை புதுப்பிப்பதை போல இருந்தது. ஒரு மாதத்திற்கு பிறகு அவருக்கு மறுமணம் நடந்தது. ஒரு வருடத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் என்று எனக்கு தெரிய வந்தது. ஒரு மகன் பிறந்த மகிழ்ச்சியை அவர் விருந்து வைத்தார். மேலும் அவர் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த விருந்துக்கு என்னையும் அழைத்தார். நான் அந்த விருந்துக்கு சென்றேன். என்னை பார்த்தவுடன் அவர் என் அருகே வந்து, பார்த்தாயா, உனக்கு விவாகரத்து கொடுக்க நான் எடுத்த முடிவு எவ்வளவு சரியானது, நான் தந்தையாகி விட்டேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். நானும் மிகவும் பணிவாக அவருக்கு தந்தை ஆனதற்கு வாழ்த்து தெரிவித்தேன். பிறகு நான் என்னுடன் கொண்டு வந்த ஒரு கவரை அவரிடம் கொடுத்து, இது என் தான்பாக ஒரு ஆச்சரியமான பரிசு என்றேன். ஆச்சரியமான பரிசு என்ற பெயரை கேட்டதும் அவர் சற்று குழப்பமடைந்தார். ஏனென்றால் திருமண நாளில் அவரும் எனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசை கொடுத்திருந்தார், விவாகரத்து பத்திரங்கள். இப்போது அவள் எனக்கு என்ன பரிசை கொடுக்கிறாள் என்று யோசித்துக் கொண்டே அவர் அந்த கவரை திறந்தார். உள்ளே இருந்ததை பார்த்து அவருடைய கால்களுக்கடியில் இருந்த பூமி விலகியது. டிசம்பர் மாதத்தின் கடுமையான குளிரில் அவருக்கு வியர்த்துவிட்டது. ஏனென்றால் அந்த கவரின் உள்ளே அவருடைய மருத்துவ அறிக்கை இருந்தது. மேலும் அதை அவர் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அவர் தன் மனைவியை பார்த்தார். அவருடைய தாழ்ந்த பார்வை எல்லாவற்றையும் கண்ணாடி போல தெளிவாக காட்டியது. நான் அங்கிருந்து சென்றிருக்கேன். மறுநாள் அவரும் அவருடைய அம்மாவும் என் வீட்டிற்கு வந்தனர். இருவருக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பிறகு அவர் பேச ஆரம்பித்தார். அந்த மருத்துவ அறிக்கை, நான் அவரிடம், நாம் இருவரும் மருத்துவ பரிசோதனை செய்தோம். மேலும் ஏதோ ஒரு வேலையின் காரணமாக உங்களால் அறிக்கை வாங்க போக முடியவில்லை. பிறகு நான் தனியாக சென்றேன் என்று சொன்னேன். அதற்கு சுபாஷ், ஆமாம் ஆமாம், பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு நீ சொன்னாய், உன்னால் ஒருபோதும் தாயாக முடியாது என்று. பிறகு நீ ஏன் பொய் சொன்னாய்? ஏன் இத்தனை நாட்கள் எல்லாரது புத்தல்களையும் தாங்கிக் கொண்டாய்? நீ ஏன் பொய் சொல்ல வேண்டி இருந்தது என்று கேட்டா. நான்
ஏனென்றால் நான் உங்களை நேசித்தேன். உங்களுக்கு உண்மை தெரிந்தால் உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் நீங்கள் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போய் விடுவீர்கள் என்றும் நினைத்தேன். நான் உங்களை அப்படிப்பட்ட நிலையில் பார்க்க விரும்பவில்லை. எனக்கு என்ன, எனக்கு புத்தகங்களை கேட்டு பழக்கமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் என்னை குறை சொல்ல ஆரம்பித்த போது என்னால் அதை தாங்க முடியவில்லை என்றேன். சுபாஷ், அப்படியானால் நான் உனக்கு விவாகரத்து பத்திரங்களை கொண்டு வந்த போது ஏன் உண்மையை சொல்லவில்லை என்று கேட்டார். சுபாஷ், நான் உங்களை இவ்வளவு நேசித்ததும் இவ்வளவு நம்பிக்கை வைத்ததும் தான் என் தவறு. எது நடந்தாலும் நீங்கள் என்னை தனியாக விட்டுவிட மாட்டீர்கள் என்று நினைத்தேன். உங்கள் அன்பு என்னிடம் இல்லை என்றால் உங்களுடன் இருந்து என்ன பயன்? என் மாமியார் என்னிடம், மருமகளே, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், முடிந்தால் எங்களை மன்னித்து விடு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எங்களுடன் உன் வீட்டிற்கு வா என்று சொன்னார். அப்போது நான் அவர்களிடம், மன்னிப்பது அல்லது மன்னிக்காமல் இருப்பது என்பது விஷயம் அல்ல, இது சுயமரியாதையை பற்றியது. இப்போது நான் அந்த வீட்டை அடியெடுத்து வைக்க முடியாது. மேலும் நான் உங்களுக்கு அந்த ஆச்சரியமான பரிசை கொடுத்தேன். ஏனென்றால் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் இன்னொருவரின் குழந்தையை, இன்னொருவரின் இரத்தத்தை தத்தெடுக்கிறீர்களா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் நான் சொன்னபோது நீங்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டீர்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிய வருகிறது. ஆண்கள் எப்போதும் தங்கள் கடமைகளை பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். மேலும் அப்பாவியான பெண்களை எப்போதும் இழிவுபடுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு குறை ஒரு ஆணிடமும் இருக்கலாம் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். மேலும் அப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி மாட்டிக்கொள்கிறார்கள். உண்மை தெரியும் போது அது தாமதமாகிவிட்டது. ஒரு ஆண் அகங்காரத்தின் காரணமாக ஒரு பெண்ணை சித்திரவதை செய்தால் அதன் பின்னால் கடவுள் இருக்கிறார் என்பதை மறக்க கூடாது. வாழ்க்கையை வாழும்போது யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. மேலும் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதையும் தாங்கிக் கொள்ளாதீர்கள். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.